மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல்கள் காணப்பட்டாலும் சந்தோஷ அலைச்சல்களாக பார்த்துக்கொள்ளும். நல்ல பணம் வருவதற்கு உண்டான உத்தரவாதம். எடுத்த காரியத்தில் ஜெயம். நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ப்ரெஷர் மட்டும் கூடாமல் பார்த்து கொள்வதும், நல்ல எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு மினிமம் 5 மணி நேரமாவது தூங்குவதற்கு முயற்சி செய்வது மேஷத்திற்கு. அப்படி வரவில்லை என்றால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மேஷராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். ஏற்கனவே கார்த்திகை மாதத்தில் சொன்ன பரிகாரத்தை எடுத்துக்கொள்வது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் அனுமன் சாலிசா உச்சரிப்பதும் அல்லது கேட்பதும் உங்களுக்கு பெரிய பலத்தை நிச்சயமாக தரும். உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுப்பார்கள். முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பார்கள். அதை மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அவர்கள் சொல்வதற்கேற்றவாறு கேட்டுக்கொள்வதும், அவர்கள் எந்த இடத்தில் சொன்னாலும் அந்த இடத்தில் கொண்டு செல்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மேஷத்திற்கு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதுடன் கண்டிப்பாக சுபரிய பிராப்தம் டக்குன்னு வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். அது முதலீடுகள், நகை வாங்குவது, வீடு வாங்குவது, இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதெல்லாம் கை கொடுக்கும்.